கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் மரித்த பின் அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த வார்த்தை. தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்கள் முடிஞ்சு போயிருக்கும், சில காரியங்கள் முடிஞ்சு போயிருக்கும். இனி எப்படி நடக்க போகுது, இனி ஏன்னா அதே செத்து போச்சு, இனி நம்ம எப்படி இருக்க போறோம், இனி நம்ம எப்படி வாழ்க்கை பயணத்துல நம்ம போறோம், எப்படி என்னோடதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்ச ஒரு வேளை கவலைப்பட்டுட்டு வந்தா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரித்தது மரித்ததாக இருக்கலாம், ஆனால் என் தேவன் மரிக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாம் மரித்திருக்கலாம், ஆனால் ஆபிரகாமை படைத்த தேவன் மரிக்கவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் சகல பாதைகளிலும் உங்களை நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆபிரகாம் மரித்த பின், ரொம்ப சிந்திச்சேனா இந்த வார்த்தை, ஆபிரகாம் மரித்த பின். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நினைச்சிருக்கலாம், இந்த காரியம் முடிஞ்சிருச்சு, இனி எங்க இது போய் செயலாற்றப்பட போகிறது, இந்த காரியம் எல்லாத்தையும் முடிச்சு போட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா பைபிள்ல படிக்கிறோம், ஈசாக்கு வேலைக்காரர்கள் ஆபிரகாமின் நாட்களில் தோண்டின துறவுகளை எல்லாம் மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்கலாம், மண்ணை போட்டு மூடிட்டாங்க, அவ்வளவுதான். மண்ணை போட்டு எதங்க மூடுவாங்க? எதை மூடுவாங்க? பிரேதத்தை தான் மண்ணு போட்டு மூடுவாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் மண்ணை போட்டு மூடி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை மனுஷன் அதை அப்படி செய்யலாம். மரித்து விட்டது, இந்த காரியம் முடிச்சிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எங்க இது எழும்பி வர போகிறது என்று மனிதன் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் மரித்த பின் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.